மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தத்துல மேலும் உளவுத்துறை சேர்ந்த அதிகாரிகளை உடனடியாக மத்திய கட்டளைப்படை மையத்துக்கு அனுப்பி வைக்கும்படி பெண்டகனிடம் ஒரு கோரிக்கையை மத்திய கட்டளைப்படை தலைமையகம் முன்வச்சிருக்குது. இதுக்கான அனுமதி இன்னும் கொடுக்கிறதா இல்லையான ஒரு விஷயத்தை இப்போது பெண்டகன் பரிசீலனை செய்து வருவதாகவும் சொல்லப்படுது. அதுல குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் தான் 100 நாட்கள் பணியாற்றுவதற்கு குறித்த உளவுத்துறை அதிகாரிகளை அனுப்பி வைங்க அப்படின்ற மிக முக்கியமான ஒரு நோட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 100 நாட்களுக்காக உளவுத்துறை அதிகாரிகள் வரவழைக்கப்படுகின்ற இந்த சங்கதி பெரும் அச்சத்தையும் பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. காரணம் என்னன்னா, ஒரு சில தினங்கள்ல ஒரு வாரத்துல யுத்தம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் இப்போது 100 நாட்களுக்காக உளவுத்துறை அதிகாரிகள் வேணும் அப்படின்னு சொன்னது எதற்காக என்ற கேள்வி எழுந்திருக்குது. இந்த யுத்தம் பரந்துபட்ட ஒரு யுத்தமாக மாறப்போகுதா, பல வருடங்கள் நீடிக்கிற ஒரு யுத்தமாக மாறப்போகுதா, இல்ல அமெரிக்காவுடைய இராணுவ தரப்பு இந்த யுத்தத்துல மாண்டுட்டாங்களா அப்படின்ற 2 சந்தேகங்களை எழுப்பி இருக்குது. இதுல இந்த யுத்தம் ஒரு பரந்துபட்ட ஒரு யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் இப்போது அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகிற விஷயம். காரணம் என்னடா, இஸ்ரேல் அதிரடியாக அறிவிச்சிருக்குது, இதுக்கு பிறகு ஈரானுடைய யுத்தம் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்ப கட்டத்துல இந்த யுத்தத்துடைய இலக்கை சொல்லும் பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து சொன்ன ஒரு விஷயம் தான் இது. விரைவான தூய்மையான மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு யுத்தம், இலக்குகளை மட்டும் இலக்கு வைத்து அரச அதிகாரிகள், இராணுவ படத்தளபதிகள், அரசியல்வாதிகளை இலக்கு வச்சுட்டு தாக்குதல் நடக்குமே தவிர அதை தாண்டி இந்த யுத்தம் வேற எதையும் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போது இஸ்ரேல் ஒரு கிறுக்குப்பிடி பிடிச்சிருதிக்கு அமெரிக்காவை இந்த யுத்தம் உட்கட்டமைப்புகளை தகர்த்தெறிகின்ற ஒரு யுத்தமாக இருக்கணும், சிரியாவை போல ஈராக்கை போல ஆப்கானிஸ்தானை போன்ற ஒரு யுத்தமாகத்தான் இருக்கும் என்றுதான் இப்போது இஸ்ரேல் அதிரடியாக சொல்லியிருக்கிறது. இந்த ஒரு விஷயம் அப்படியான ஒரு கட்டத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக மிக முக்கியமான உளவுத்துறை சார்ந்தவங்களை இதுக்குள்ள இழுத்து விட்டு இந்த ஒரு விஷயத்தை ஆரம்ப கட்டத்தில் எப்படி இந்த யுத்தம் நடக்கணும் இருந்ததோ அப்படி நடத்தி முடிப்பதற்கான ஒரு முனைப்பை டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிறாரா? இந்த உட்கட்டமைப்புகளை தகர்க்கின்ற ஒரு யுத்தம் பெரும்பாலான பொருட்செலவுகளையும் இராணுவ செலவுகளையும் உண்டு பண்ணும் என்பதனால இந்த ஒரு விஷயத்துக்காக புதிதாக உளவுத்துறையினர் உள்வாங்கிறதுக்கான ஏற்பாடாக இருக்குமா என்ற சந்தேகமும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இருக்கும் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, no one wants to fight for Israel. இதே சூழ்நிலையில செனட் சபைக்குள்ள ஒரு கடற்படை வீரர் ஒருத்தர் பயங்கரமாக சண்டையிட்டு சர்ச்சையில் ஈடுபட்ட ஒரு சம்பவம் பதிவான ஒரு காணொளி இப்ப சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா நாட்டுக்குள்ள செனட் சபைக்குள்ள ஒரு சண்டை. அந்த ராணுவ வீரர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தம் தேவையில்லாத ஒரு விஷயம், இஸ்ரேலுடைய தேவைக்காக வேண்டிய அமெரிக்கருடைய பிரஜைகளை எதற்காக பலிக்கடாவா ஆக்கணும், இந்த யுத்தம் வெறுமனே இஸ்ரேலுடைய ஒரு சுயநலத்துக்காக தொடங்கப்பட்டது, இதில் அமெரிக்கர்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பிய ஒரு சூழ்நிலையில பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை அந்த அறையிலிருந்து வெளியேற்றுகின்ற சம்பவமும் பதிவான காணொளி பார்க்க கிடைத்தது. இப்போது அமெரிக்காக்குள்ளேயே இந்த ஒரு யுத்தம் குறித்த பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்குது. மனிதநேயம் நிறைஞ்ச மனுஷர் போல இந்த அக்கிரமத்தை தாங்கிக் கொள்ள முடியாம தனக்குள்ள இருந்த ஆத்திரத்தை செனட் சபையில போட்டு உடைச்சிருக்கிறாரு. இதுக்கு பிறகு அவருடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது என்னன்னு தெரியல. பதவியில நீடிப்பாரா இல்ல பதவியில தூக்கப்படுவாரா, சிறைக்கு செல்வாரா அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது இன்றைய தினம் அதிகாலையிலிருந்து ஈரானுடைய புரட்சிகர காவல் படையும் ஹிஸ்புல்லாக்களும் இணைந்து இஸ்ரேல் மீது சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ச்சியாக எய்து வருகின்ற தாக்குதலை நடத்தி வருகின்ற செய்தியை இஸ்ரேலுடைய ஊடகங்கள் இப்போது உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த தாக்குதலுக்கு டெல் அபீவ், குதுஸ், அதே போல ஷிரோன், குஷ்தான், இஸ்ரேலுடைய மத்திய பகுதிகள் என்ற பல்வேறு பகுதிகளுக்கு சரமாரியான ஏவுகணை தாக்குதலை 2 தரப்புகளும் சேர்ந்து இப்போது தாக்குதல் நடத்துவதன செய்தியை இஸ்ரேல் உறுதிப்படுத்தியிருக்கு. ஜெருசலேம் நகர பகுதியில் வெடிப்பு சத்தங்கள் பதிவானதாகவும், அதே போல மிக முக்கியமான ஒரு இராணுவ விமானப்படை இருக்கின்ற பகுதியில் ஈரானுடைய ஏவுகணைகளும் ரொக்கெட் தாக்குதலும் மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதுபோக ஹவுலாவில் இருக்கின்ற இஸ்ரேலின் துருப்புக்களை தாங்கி நிற்கின்ற ஒரு கப்பல் மீது அதிரடியாக லெபனான் ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தியதாகவும், இது நேரடியான ஒரு தாக்குதலாக இருந்தது என்றும் இப்போது இஸ்ரேல் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆனால் உயிர் சேதங்கள் என்ன என்ற ஒரு விஷயம் இதுவரைக்கும் வெளியில் வராதது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. காரணம் என்ன, அவ்வளவு தூரம் அமுக்கி நசுக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் CNN ஊடகவியலாளர் துருக்கியை சேர்ந்தவங்க அங்கு போய் படம் எடுத்து செய்திகளை சேகரிக்க சென்ற போதுதான் இராணுவத்தினூடாக இவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் போடப்பட்டாங்க. நாங்க சொல்றதுதான் செய்தி,
அதுதான் உலகத்துக்கு தெரியணும். நீங்க எல்லாம் இங்க வந்து தகவல் சேர்க்கறதுக்கும் செய்தியை சேர்க்கறதுக்கும் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டு கேமராக்கள் எல்லாம் புடுங்கி அவங்கள ஜெயில போட்ட ஒரு விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி தணிக்கை செய்துதான் அங்கிருந்து வருகின்ற செய்திகள் சொல்லுது. இத்தனை ஏவுகணைகள், இத்தனை ராக்கெட், இத்தனை ட்ரோன்கள் ஏவப்பட்டும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் 5 தினங்களாக இறப்பு வீதம் 12 தாண்டுதில்லைன்ற ஒரு விஷயமும், அதே நேரத்தில் ஈரானுடைய இறப்பு வீதங்கள் வந்து 1000 தாண்டி நிற்கின்ற செய்திகளும் இப்போது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாத்தமுல் அன்பியா படைப்பிரிவினுடைய தலைமையகம் தாக்குதலுக்கு இலக்கானதாக சொல்லப்படுகிறது. அதே போல எந்த உயிர் சேதங்களும் ஏற்படல அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈரான் இப்பொழுது வெளியிட்டு இருக்குது. இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலை வந்து கிட்டத்தட்ட 29 மாகாணங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் 170க்கும் அதிகமான கிராமங்கள், நகரங்கள் இப்போது பயங்கரமான சேதங்களுக்கு உள்ளானதாகவும் 1050க்கும் அதிகமானவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறத ஈரானுடைய செய்திகள் உறுதிப்படுத்தியிருக்கு. இதுபோக லெபனான் மீது இன்று அதிகாலையில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்ல ஹமாஸினுடைய மிக முக்கியமான பட தளபதியாக கருதப்படுகின்ற வசீம் அத்தல்லா மற்றும் அவருடைய மனைவி படுகொலை செய்யப்பட்டதோட அவருடைய 2 குழந்தைகள் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட செய்தியும் பதிவாக இருக்குது. இதற்கிடையில் வந்து துருக்கியின் மீது அதிரடியாக ஈரான் 2 ஏவுகணைகளை ஏவியதாகவும் அது வான்பரப்பில் வைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டதான செய்தியை இப்போது துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் அறிவித்திருக்கிறாரு. இது குறித்து ஈரான் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு தாக்குதலுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. துருக்கி என்பது எமது நட்பு நாடு, இதன் மீது எமக்கு தாக்குதல் நடத்துவதற்கான எந்த தேவைகளும் கிடையாது என்று மறுதளிச்சிருக்குது. அப்படியாக இருந்தால் யார் இந்த 2 ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டாங்க? இதுக்கு பின்னால் இருக்கிற சக்தி என்ன? எதற்காக இது நடக்குது அப்படின்ற கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு முன்னர் வந்து பிரித்தானியாவுடைய ரோயல் விமான தளத்தின் மீது 2 ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தப்பட்டது. அது யார், என்ன, ஏது என்பதும் தெரியாமல் இருந்தது. இப்போது போருக்கான முனைப்போடு பிரித்தானியாவும் இப்போது வந்திருக்கிறது. அதுபோக சவுதியினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதையும் ஈரான் மறுத்து இருந்தது. எமது இலக்குகள் அமெரிக்காவுடைய தளங்கள் மட்டும்தான் தவிர சவுதியோட எமக்கு எந்த பகையும் கிடையாது என்று சொல்லி இருந்தது. அதுபோக இப்போது வந்து இன்றைய தினம் வந்து குவைட்டினுடைய எண்ணெய் கப்பலின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வெடிப்பு ஏற்பட்டு இப்போது பாரிய அளவிலான எண்ணெய்கள் அந்த கப்பலிலிருந்து கசிகின்ற ஒரு செய்தியும் சர்வதேச ஊடகங்களில் கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்லாம அதனுடைய கேப்டன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கசிவு ஏற்பட்ட உடனே, இந்த வெடிப்பு ஏற்பட்ட உடனே அங்கிருந்து ஒரு சிறிய படகு தலைமறைவாக இதை பார்த்ததாக சொல்லியிருக்கிறாரு. அப்படியாக இருந்தால் அமெரிக்காவுடைய இலக்குகளை தாண்டி மத்திய கிழக்கு நாடுகள், அதை தாண்டி துருக்கி வரைக்கும் இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. இந்த யுத்தத்தை மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கான பல்வேறு நாடுகள் இதுக்குள்ள இழுத்து விட்டோ ஈரானுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை தொடங்குவதற்கான, ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பல்வேறு நாடுகள் இணையணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக செய்யப்படுகின்ற சூழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் காரணம். என்ன, துருக்கி மீது ஒரு தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் அந்த தாக்குதல் வந்து நேட்டோ படையுடைய வான்வழியை தாண்டி செல்கின்ற பொழுதோ ஒருவேளை இந்த யுத்தத்தில் நேட்டோ படைகளும் களங்காடுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்ற கோணத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை யாரோ ஒரு சூழ்ச்சிவாதி செய்திருக்கலாம் என்றுதான் இப்போது சர்வதேச அரசியல் விமர்சகர்களும் முன்வைக்கிற ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் இந்த யுத்தம் நிச்சயமாக அடுத்த கட்டம் நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதுதான் தெரிய வருகின்ற விடயம். என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு யுத்தம் மத்திய கிழக்கு நாடுகளில் மற்றொரு ஈராக், சிரியா, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு எதிரான யுத்தமாக மாறாமல் இருக்க இறைவனை பிரார்த்தித்து ஒரு சமாதானமான சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.